மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் மூலமாக இவர்களுக்கு 8438 கோடி ரூபாய் தேவை. ஊழியர்களுக்கு கொடுக்கிறேன், லேபரர்ஸ்க்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த தொகை 10,000 வீதம் 96 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு வேண்டிய தொகை 9,500 கோடி ரூபாய். இப்படி எல்லாவற்றிலும் நாம் கணக்கு பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 1,338 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திற்கு தேவை. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் அதன் வருமானத்தை எங்கே இருந்து பெறப்போகிறார்கள், அதற்கான திட்டம் என்ன? ஆக வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கின்ற நேரத்தில் அவர்கள் இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோமே, இதை எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்பதையும் சொல்ல வேண்டும். ஏதோ வெள்ளை அறிக்கை இதற்கு முன்னால் திட்டங்களை செயல்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சாக்குப்போக்காக இருக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் ஏறக்குறைய 1,338 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திற்கு இவங்க அடிப்படையில் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே தேவை. இன்னொன்றையும் சொல்கிறேன், விவசாயிகளுக்கு அவர்கள் முழு கடன் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு இன்று 50,000 சொன்னாங்க, அப்புறம் 75,000 சொல்றாங்க, அப்புறம் 75,000க்கு மேலே வாங்கின 30,000 நாங்கள் குறைப்போன்றாங்க. ஆக முற்றிலுமாக விவசாய மக்கள் மீது அக்கறை இல்லாமையும் காண்பிக்கப்படுகிறது. இது எல்லாமே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரி செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோரின் மனதையும் உலுக்க வைத்து கொண்டிருப்பது பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் பலாத்கார குற்றங்கள். ஆனால் முதலமைச்சர் இதில் ஒரு பதற்றமோ உடனே போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணமோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் இந்த அரசாங்கம் இன்னும் போர்க்கால அடிப்படையில் அது நிதி நிலைமையாக இருக்கட்டும், ஊழலை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கை சரி செய்வதாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளை பாதுகாப்பதாக இருக்கட்டும், போர்க்கால அடிப்படையில் இவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வட இந்தியாவிலிருந்து தமிழகத்தில் வசிக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் அண்மை காலமாக அந்த மாதிரி வன்புணர்வு செயல்களில் அதிகமாக ஈடுபடுறாங்க அப்படின்னு வட இந்திய தொழிலாளர்கள். இல்லை, நான் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை நான் சொல்ல விரும்பலை. எங்களை பொறுத்த மட்டில் தமிழகத்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது தமிழகத்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அத்தனை நடைமுறையும் அரசாங்கம் எடுக்க வேண்டும், இந்த சமூகமும் எடுக்க வேண்டும். அப்படி என்பதுதான் இதில் வேற கருத்தை இதில் பதிவு செய்து அந்த பெண் குழந்தைகளுக்கு மேலே காட்டப்படுகின்ற அக்கறையும் அவர் தடுக்கப்பட வேண்டிய முறையும் இதில் திசை மாறி போவதை நான் விரும்பவில்லை. நாங்கள் தீவிரமாக பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். அதாவது நான் நிதியமைச்சரை கேட்டுக்கிறேன், இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 7,500 கோடி ரூபாய் இந்த ஜிராம் என்ற ஊரக வேலை வாய்ப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் மட்டுமே. அதே மாதிரி அடிப்படை கட்டமைக்கு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அடிப்படை தேவைகளுக்கு இந்த ட்விட்டரில் கூட போட்டிருக்கேன், 7,500 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மேனட்டால் இப்போ இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 7,500 கோடி ரூபாய், 7,500 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய். ஆக மத்திய அரசு அதில் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் துறையிலேயே அவர்கள் என்ன கேட்டார்களோ அவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சும்மா போன ஆட்சி மாதிரியே மத்திய அரசின் மீது குறை சொல்லிக்கொண்டு இவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். தினம் நீங்கள் பேப்பரை பார்த்தாலே 2 நாள் பேப்பரில் 7,500 கோடி ரூபாய், அப்புறம் ஒரு 1000 கோடி ரூபாய். இது நிர்வாகத்துக்கு உள்ளே போனால் இன்னும் பல இருக்கும். இது பத்திரிகையில் பார்க்கறது இவ்வளோ வந்திருக்கு என்பது எனது கருத்து. இல்லை, நான் இன்னொரு கட்சியில் நடக்கிற விஷயத்தை நாங்கள் இப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால் இன்னொரு கட்சியை பார்த்து அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கும், அது பழைய கட்சியாக இருக்கட்டும் புதிய கட்சியாக இருக்கட்டும், அதை பற்றி கவனம் செலுத்துவதில் எங்களுக்கு அதைவிட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதாக எங்களது கவனம் இருக்கிறது. ஆனால் ஒன்று பத்திரிகையாளர்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, எங்களது மையக்குழு டெல்லியில் நடந்தது. எங்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை எங்களது அகில பாரத தலைவர்கள் கொடுத்தார்கள். நீங்கள் இன்னும் அதிக அக்கறையோடு
சுதந்திரமாக செயலாற்றுங்கள், கட்சியை பலப்படுத்துங்கள் என்று எங்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்வான தருணத்தை தான் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். மரியாதையான தருணங்களை தான் அவர் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு ஜூனியர் விகடனில் பார்க்குற ஏதோ மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் முறைச்சாராம், அதுக்கப்புறம் எங்களை திட்டினாராம். ஆக தயவு செய்து பத்திரிகை சகோதரர்கள் பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே யாரும் அவமரியாதையாக நடத்தப்படலை. எல்லா தலைவர்களும் அனுசரணையாக மரியாதையாக நடத்தப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கடுமையான சூழ்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று தான் சொன்னார்களே தவிர எந்த தலைவரையும் பார்த்து திட்டலை, எந்த தலைவரையும் பார்த்து அவமரியாதையாக சொல்லலை, எந்த தலைவர்கள் மீதும் அவர்கள் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தவில்லை. அதனால் தயவு செய்து பத்திரிகைகள் என்னமோ கோர் கமிட்டிக்கு உள்ள உட்கார்ந்து அவர் திட்டினார், இவரை திட்டார், அது ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகள் இதை எழுதுவதை தவிர்க்க வேண்டும். எனது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அவங்க ஏற்கனவே அவங்க இதோட காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. கட்சியை பலப்படுத்த வேண்டும், இன்னும் அதிக வேறு வகையில் நாங்கள் கட்சியை உள்நோக்க வேண்டும் என்று அது அவர்களின் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இந்த ஒரு மாத காலத்துக்கு நம்ம சரியான மார்க் போட முடியாது. ஏன்னா பெண்களின் பாலியல் குற்றச்சாட்டுகளை பார்த்தால் நேற்று ஒரு ஆங்கில பத்திரிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளே எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தது என்பதும் எந்தெந்த ஊரில் மேப்பே போடலாம். ரொம்ப மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தவில்லை என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும்னா டோட்டல் ஃபெயில் மார்க்கு பெண்கள் பாதுகாப்பில் கொடுக்க முடியும். அதனால் முதல்ல நீங்கள் உங்களோட பெண்கள் பாதுகாப்பை அதிகரிக்கும் பொழுது தான் உங்களுக்கு மதிப்பும் கூடும், மதிப்பெண்ணும் கூடும். பெண்கள் மரியாதையாக நடத்தப்படாத ஒரு சமூகம் நிச்சயமாக மதிக்கப்படாது. அப்படி தான் இன்னைக்கு தமிழகத்தில் தாவேக்காவோட ஆட்சி நடைபெறுகிறது என்பது மிக மிக மனவேதனையோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதுக்கு மேலே என்ன மார்க் போடணும்? பெண்களை பாதுகாக்காத ஒரு அரசுக்கு மேலே என்ன மார்க் போட முடியுன்றது எனக்கு தெரியல. அதனால் முதல்ல அதை பாதுகாக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, அதில் அதிக பாதுகாப்பு தேவை இல்லை. நான் வேற யாரோட கருத்தை இங்கே சொல்ல விரும்பலை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் குழந்தைகளுக்கு அதிக அக்கறையோடு இதில் ஏன் இந்த பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்றால், நியாயமாக எழுதுகின்ற மாணவர்கள் அநியாயமாக உள்ளே சில பேர் வந்து அவர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்துவிடக் கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற இத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதான் சொன்னேன், சிங்கப்பெண் படை நான் கூட ஒரு ட்விட்டரில் போட்டிருந்தேன். பெண் குழந்தைகளை பலியாகும் ஓநாய்கள் உங்கள் கண்களில் தெரியவில்லையா? சிங்கப்படை கண்களில் இந்த பெண்களை கசக்கி போடும் ஓநாய்கள் தெரியவில்லையா? இல்லை என்றால் சிங்கப்படை இருந்தும் தமிழக பெண்கள் அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, முதலமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை நான் வேதனையோடு பதிவு செய்கிறேன்.